அமிர்தா, அடியே செப்பமுக்கி, எங்கடி போன? எங்க போனா இவ? இங்கதானே சுத்திட்டு இருந்தா. ஷபா, ஒரு இடத்துல இருக்காளா? மாடு மாதிரி துள்ளி குதிச்சு எங்கெங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கா. இதுல இவ ஹேண்ட்பேக்கை வேற என்கிட்ட கொடுத்துட்டா. இத வேற மாட்டிக்கிட்டு சுத்துறதா இருக்கு. அமிர்தா, செப்பமுக்கி, அடியே மீன் குட்டி, எங்கடி இருக்க? அமிர்தா, செப்பமுக்கி, அடியே மீன் குட்டி, எங்கடி இருக்க? டேய் காட்டா, இங்க இருக்க. இங்க வா. இங்க இருக்க பாரு. அடியே, ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? மாடு மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கதானே இருந்த. இங்க எதுக்குடி வந்த? அங்க தானே இருந்தேன். சடனா இங்க பார்த்தனா, இந்த வியூ ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாத்தியா, ஊஞ்சல் வேற. அதான் ஆசையா இருந்ததா, அதான் இங்க வந்து உட்கார்ந்து பார்த்தேன். சூப்பரா இருக்கு தெரியுமா அந்த வியூ. நல்லாதான் இருக்கு. ரொம்ப தேடினியோ? சேச்சா, நான் தேடலாம் இல்ல, தொலைஞ்சு போட்டுன்னு விட்டுட்டேன். ஹாய். பின்ன தேடாம எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப எதுக்குடி சிரிக்கிற? இல்லடா, என் ஹேண்ட்பேக்கை நீ மாட்டிட்டு சுத்திட்டு இருக்க. என்னமா பண்ண சொல்றேன்? இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆனா உன் ட்ரெஸ்ஸுக்கும் என் ஹேண்ட்பேக்குக்கும் செம்மையா மேட்ச் ஆகுது. ஆகும்டி, ஆகும். ஏன் ஆகாது? வீட்டை விட்டு வெளியில வர வரையும் தான் ஹேண்ட்பேக்கும் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா நாங்க தான் மாட்டிட்டு சுத்தணும். திரும்பவும் வீட்டுக்கு, அதுவும் வீட்டு வாசலுக்கு அங்க போகும்போது தான் உங்க ஹேண்ட்பேக்கை வாங்குவீங்க. டேய், ஊர் சுத்தம் வந்திருக்கோம். ஹேண்ட்பேக் இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. அப்படி டிஸ்டர்பன்ஸா இருந்தா வீட்டிலே வச்சுட்டு வர வேண்டியதானடி. அது என்ன, எடுத்துட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஆங்கர் மாதிரி எங்க தோல்ல மாட்டி விட்டு போறது. அதுக்கு தானடா புருஷன் லவர்லாம் இருக்காங்க. ஏண்டி, உங்க ஹேண்ட்பேக் தூக்குறதுக்காக தான் புருஷனும் லவரும் இருக்காங்க, வேற எதுக்காகவும் இல்ல. டெஃபினெட்லி அதுக்காக தான். இதெல்லாம் காட் செட்டிங்டா. ஆமாண்டி, ஆமா. நீங்க பண்றது எல்லாத்துக்கும் கடவுள் மேல பழி போட்டுருங்க. பின்ன இல்லையா? இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா எல்லாம் அவர் நினைச்ச மாதிரி தானே நடக்கும். நம்ம நினைச்ச மாதிரியா நடக்கும்? ஐயோ சாமி, தயவு செஞ்சு விட்டுரு. உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. அது இந்த சாரியில அழகா இருக்க. நிஜமாவா? நிஜமா தாண்டி சொல்றேன், ரொம்ப அழகா இருக்க. இருக்க மாட்டேனா? சாரி நீங்க எடுத்து கொடுத்ததாச்சே, அதுவும் என்னோட பர்த்டேக்கு. நான் எடுத்து கொடுத்தாங்கிறதுக்காக சொல்லல, உண்மையாலுமே இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு எப்படி இந்த மாதிரி சாரி எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு? தெரியல, உனக்கு சாரி எடுத்து கொடுக்கலான்னு தான் பிளானு. அதுக்காக தான் போனேன். பட்டு சாரி தான் பார்த்தேன். என்னன்னு தெரியல, எனக்கு சாட்டிஸ்ஃபையே இல்ல. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நீ எப்பயுமே அதே மாதிரி பட்டு புடவை அது மாதிரி தானே கட்டிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த காட்டன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க. சடனா இது பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நீ யூஸ் பண்ணது இல்லைல்ல. எனக்கு இது மாதிரி நீ சாரி கட்டி பார்க்கணும்னு ஆசை. அதான் நல்லா இருந்துச்சா, எடுத்துட்டு வந்தேன். நல்ல டேஸ்ட் தான். நல்லாவே சாரி செலக்ஷன் பண்ற. தேங்க்யூ. பரவாயில்ல பரவாயில்ல. அடிங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. இப்போ எந்த தேங்க்ஸ் எதுக்கு? நான் கேட்டேங்கிறதுக்காக என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்கல, அதுக்கு தான். அதுவும் இவ்ளோ அழகான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீ ஹாப்பி தானே? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போக சொன்னேன்ல, அப்போ மால் தியேட்டர் இந்த மாதிரி தான் போவோம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு அழகான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எந்நேரமும் ஆபீஸ்ன்னு தான் சுத்திட்டு இருக்க. ஓய், என்ன என்ன நினைச்ச? சும்மா ஆபீஸ் வீடுன்னு சுத்திட்டு இருந்தா இதெல்லாம் எனக்கு தெரியாதா? மேடம், காலேஜ் படிக்கும்போது ஐயா கிங்கு, எங்க கேங்க பத்தி தெரியும்ல. நாங்க சுத்தாத இடமும் இல்ல, போகாத மலையும் இல்ல, ஆல் ஏரியா ஐயா கில்லி நாங்க. அதெல்லாம் நல்லா தெரியும். என்னைக்குமே வீட்ல தங்கறதே இல்ல, எங்கேயாவது ஊர் சுத்திட்டு தான் இருக்கிறது. ஊரை சுத்திட்டு எப்ப யார் வீட்ல இருப்பீங்கன்னே தெரியாது. ஆனா 6 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. தெரியும் தெரியும், நல்லாவே தெரியும். தெரிஞ்சா சந்தோஷம். நாங்க அப்படியே சுத்தும் போது நிறைய இடம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துக்கும் நாங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்கவே அழகா இருக்குல்ல. அப்பவே இங்க உட்காந்து பேசுவோம், லவ் பண்ற பொண்ணுங்களை கண்டிப்பா இங்க ஒரு நாள் கூட்டிட்டு வரணும்டான்னு. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு. அப்போ ஆயிஷா அந்த இடத்துக்கு வந்திருப்பால? எழில் கூட்டிட்டு வந்திருக்கானே, அடிக்கடி கூட்டிட்டு வருவானே. அடிக்கடியா? கள்ளி என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லல. ஏண்டி, ஃப்ரெண்டுனா எல்லாம் சொல்லுவாங்களா என்ன? அப்போ
எல்லாருமே சீக்ரெட்டா தான் இருப்பீங்களா? எதையும் சொல்லிக்க மாட்டீங்களா? ஆ அப்படிலாம் இல்ல, எங்களுக்குள்ளலாம் எந்த சீக்ரெட்டும் இருக்காது. அப்படியே யாராவது நாங்க ஒரு விஷயம் சொல்லாம இருந்தோம்னா இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ எங்களுக்குள்ள எப்பயுமே சீக்ரெட் இருக்காது. அது என்னைக்கா இருந்தாலும் அந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துடும். ஆ, இவங்க மட்டும் எந்த சீக்ரெட்டும் இல்லாம இருப்பாங்களா? நாங்க மட்டும் அப்படியா? சரிடி சரி, போதும். இங்கே என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். நீயா நானன் போட்டி போட வரல என்ன? ம், இல்லடா. இப்ப நீயா நானன் போட்டி போட்டு தான் ஆகணும். ஏய் சப்பமுகி, ரொம்ப பசிக்குது. உன்னை சாப்பிட கூப்பிடலாம் தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். இந்த நீயா நானா போட்டிலாம் அப்புறமா வச்சுக்கலாம். வா ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இல்ல இல்ல, முடியாது. ஃபர்ஸ்ட் நீயா நானா, அதுக்கப்புறம் தான் சாப்பாடெல்லாம். அப்படியா? சரி, அப்ப நீயே தனியா நீயா நானா விளையாண்டுக்கோ. நான் போறேன். எனக்கு சோறு தான்ப்பா முக்கியம். ஆ, என்னை விட உனக்கு சோறு தான் முக்கியமா? டெஃபினெட்லி, உன்னை விட எனக்கு சோறு தான் முக்கியம். வயிறு பாவம் இல்ல, பசிக்கும். சரி, நீ தனியா நீயா நானா விளையாண்டுட்டு இரு. நான் போய் சாப்பிடுறேன். பாய் பொண்டாட்டி. ஆ, டேய் டேய் காட்டா. அடியே என் பொண்டாட்டி, பார்த்து பத்திரம். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்க. உன் பின்னாடிதான் சரவணன் நின்னுட்டு இருக்கான். நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். உன்னை அவன் சைட் அடிச்சுட்டே இருக்கான். சரி, அவன் கூடயே நீயா நானா விளையாண்டுட்டு பொறுமையா வா, நான் போய் சாப்பிடுறேன். பாய்டி பொண்டாட்டி. டேய் காட்டா. அட என் பொண்டாட்டி, என்னடி பொண்டாட்டி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்? என்ன சரவண கோத்திக்கிட்டானா? அவன் கூட விளையாடல? ஆ, டேய் உண்மையா சொல்லு, உண்மையாலுமே பின்னாடி இருந்துச்சா? ஏன் நீ பார்க்கலையா? என்னடி இப்படி இருக்க? பாவம், எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பார்வையாவது பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. பார்த்துட்டு வந்திருக்கலாமா? டேய் என்னடா சொல்ற? ஏய் விளையாடுறதானே? இதுல போய் யாரையாவது விளையாடுவாங்களா? அப்ப உண்மையாலுமே பின்னாடி இருந்துச்சா? ஆமாடி, ஒண்ணும் இல்ல, 2 இருந்தது. ரெண்டா? அப்ப ரெண்டு பேரும் லவர்ஸா? எது லவர்ஸா? ஆமா. அந்த இடம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருந்தது. எனக்கே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா லவர்ஸா தானே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நான் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஏய், உன்னால மட்டும் ஏன்டி இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது? ஆ, எதுக்குடா சிரிக்கிற? அப்ப போய் சொன்னியா? நான் போய் சொன்னனா உண்மையை சொல்லணும். அதை விடு, எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? காட்டா பொய்யா சொன்ன? போடா. ஆ, சிரிக்கிற? உன் கூட நான் வர மாட்டேன். போடா, நான் போறேன். ஏய் நில்லடி, தனியா போகாத, இரு நானும் வரேன். நீ ஒண்ணு வர வேணாம், நான் போய்ப்பேன். போடா. ஏய் உண்மையாலுமே சரவணடி அங்க போய் தண்ணிக்குள்ள இருந்து வரான். போயிடுச்சா? ம், இல்ல இல்ல, அங்கதான் இருக்கு. ஏன் இப்ப இங்க வந்தது? நீ இப்படி கோவமா போனல, அதான் வந்துச்சு. கோவமா போனதாலயா? ஏய் போய் தானே சொல்ற. லூசு, போய் தானே சொன்ன. போய்தான். ஆனா இந்த அளவுக்கு பாஞ்சுக்கிட்டு வந்து மாமாவை அணைச்சு நிப்பன்னு எதிர்பார்த்த மாதிரி நடந்தது. ஆமா, வந்து அணைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் வேற யாரு வந்து இப்படி இறுக்கமா அணைச்சிட்டு நிக்கிறது? நான் தான். இதுக்குடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? தெரியலடி, உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது, அதான் சிரிக்கிறேன். வரும் வரும் உனக்கு, அதுவும் என்ன பார்த்தா. காட்டா. காட்டானா? சரி, அப்ப இந்த காட்டா என்ன பண்றேன்னு பாக்குறியா? என்ன? வேணா. எனக்கு வேணுமே. டேய் விக்ரம், மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன், மன்மதனே உன்னை ருசிக்கிறேன், மன்மதனே உன்னில் வசிக்கிறேன். உன்னை முழுதாக நானும் வென்று முழுங்கவோ, உந்தன் முன்னாடி மட்டும் வேட்டம் மறக்கவோ, எந்தன் படுக்கரைக்கு உந்தன் பேரை வைக்கவோ. சரி சாப்பிட்டு போலாமா? போலாம் போலாம். ஆனா ஒன்னு சொல்லு, உனக்கு நான் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? இதுல என்னடி கேள்வி? டவுட்டே வேண்டாம், சாப்பாடு தான். என்ன போட்டா? ஏய் நீ தான் ஃபர்ஸ்ட், உனக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். ஆனா இப்ப ரொம்ப பசிக்குதே, சாப்பிட போலாமா? காட்டம். பசிக்குதுடி பொண்டாட்டி. சரி, எனக்கும் பசிக்குது, சாப்பிட போலாம்.
சரி மச்சான். ஆ சரிடா, நான் அவன்கிட்ட சொல்றேன். சரி விடுடா, அவனை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி, ஓகே, பாய். மணி 5 தான் ஆகுது. இவன் என்ன இப்படி தூங்குறா? அதுவும் ஒழுங்கா கூட படுத்து தூங்காம இப்படி உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இப்ப என்ன பண்றது? இவன் இப்படியே இருந்தானா கண்டிப்பா உடம்புலாம் வலிக்குமே. இவளை கூப்பிட்டாலும் இல்ல பக்கத்துல போனாலும் இதுக்கு முன்னாடிலாம் திட்டுவா. இப்ப எதுவுமே பேச மாட்டா, மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவா. என்ன பண்றது? பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, இல்ல மூஞ்சி தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா இப்படியே படுத்துட்டு இருந்தா அப்புறம் உடம்பு தான் வலிக்கும். சரி, எழுப்பி நேரா படுன்னு சொல்றதுல என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. அப்படியே சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவோ இவகிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பெருசா திட்டிடவா போறா? எழுப்பி விடுவோம், எழுப்பி ஒழுங்கா படுன்னு சொல்லுவோம். என்னடா கௌதம் உனக்கு வந்து சோதனை? ஒரு தைரியத்துல வந்து உக்காந்துட்டோம் எழுப்பலான்னு. ஆனா பக்கத்துல வந்து உக்காந்ததும் கை கால்லாம் நடுங்குது. நம்ம எப்படா இவளுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சோம்? வேற வழி? நீ பண்ண காரியம் அப்படி, பயந்து தானே ஆகணும். சரி, எழுப்பலாமா எழுப்ப வேணாமா? நல்லா வேற தூங்குறா. அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஆகுது. இவ என்ன இப்பவே தூங்குறா? இப்பெல்லாம் ரொம்ப தூங்குறா. சரி, லாஸ்ட் ஃபைனல் இயர் எக்ஸாம்க்காக நிறையவே கண்முழிச்சு படிச்சுட்டு இருந்தா. பத்தாததுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அதை வேற மாங்குன்னு உட்காந்து ராப்பகலாக பண்ணிட்டு கிடந்தா. இப்போதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு, அதனால அந்த டயர்டில் தூங்குறா. சரி தூங்கட்டும், எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஆனால் இப்படியே படுத்திருந்தானா கண்டிப்பாக இடுப்பு வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். சரி, நல்லா அசதியாக தூங்குறா, எழுப்பி விட வேண்டாம். நம்மளே லைட்டாக அவளை பெட்டில் படுக்க வச்சு மேலே பூரி பூத்தி விட்டு போயிடலாம். அதிதி, மாமா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. நீ என்கிட்ட நார்மலாக தான் பழகிட்டு இருந்த. ஒரு அத்தை பையன்கிட்ட ஒரு மாமா பொண்ணு எப்படி பழகுறாளோ அந்த மாதிரி தான் பழகிட்டு இருந்த. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே என்னை மாமா மாமான்னு சுற்றி என்கிட்ட பாசமாக இருப்ப. ஆனால் வளர வளர நான் தான் உன்னை தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சந்தோஷத்துக்காக நீ எப்படி தடையாக இருப்பேன்னு நான் எப்படி நினச்சேன். நீ அன்னைக்கு சொன்னல்ல, மாமா நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா வீட்டில் மட்டும்தான் உன்கிட்ட பேசியிருப்பேன், காலேஜ்லலாம் உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு. கண்டிப்பாக அது உண்மைதான். நான் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நீ என்னை புரிஞ்சுப்ப. காலேஜில் பேசியிருக்க மாட்டேன், வீட்டில் மட்டும்தான் பேசியிருப்பேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்காக சின்ன வயசுலேருந்து உன் கூடவே வளர்ந்து உன் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்கேன். ஆனால் உன் வாழ்க்கையை கெடுக்க நினச்சிட்டேன். நான் உனக்கு பிடிக்காததை ஒன்று நான் கொடுக்க நினச்சிட்டேன். அது உனக்கு தெரிஞ்சு என் மாமா இப்படி எனக்கு பண்ணிட்டாரா, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரான்னு தான் உனக்கு கோபம் ஆத்திரம். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் முன்னாடியும் நீயும் நானும் காதலிக்கிறேன்னு சொல்லி என் கையால் நீ தாலி வாங்கிக்கிட்ட. ஆனால் என் கையால் தாலி வாங்கினதுலேருந்து நீ ஒரு நாள் கூட சந்தோஷமாக இல்லை, வருத்தப்பட்டுட்டு தான் இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலே இருக்கிற வெறுப்புனாலையும் கோபத்தினால மட்டும்தான் என்னை பார்த்தாலே நீ கோவப்படுற, திட்டுற. ஆனால் உள்ளுக்குள்ளே என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம். ஏற்கனவே உனக்கு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதில் பத்தாததுக்கு போதையில் வந்து உன்னை, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அவளை பார்க்கவும் கூடாது, அவகிட்ட பேசவும் கூடாது. ஆனால் விருப்பம் இல்லாமல் உன்கிட்ட மிருகத்தனமாக நடந்துக்கிட்டேன். ஆனால் நீ இப்போ வரைக்கும் அது நடந்ததை பற்றி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசலை, கோபத்தை கூட காட்டலை. நீ நினச்சிருந்தா வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இதுதான் நடந்தது, இதனால தான் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவர் இப்போ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக நீ சொன்னால் எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் நீ அதை பண்ணவே இல்லை. நமக்குள்ளே நடந்ததை நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிருக்க. என்னை பற்றி வெளியில் சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கோவப்படுவாங்க, ஏன் என்னை அடித்து வீட்டை விட்டு கூட துரத்துவாங்க. ஆனால் நீ அதை பண்ணலை. நான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கல தான். ஆனால் நான் அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பின்னாடி சுற்றி வந்துட்டுருக்கேன். ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு புரியுது, நீ ரொம்ப காயப்பட்டிருக்க, அதனால தான். ஆனால் கண்டிப்பாக நீ என்னை மன்னிக்கிற வரையும் நான் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன்டி. விழுந்தாலும் நாமே விதையாக வேண்டும், வருங்காலம் பேச வாழ்வை வெல்வோம், அவமானம் தோல்வி
பிடிச்சிருக்கா? ம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு இந்த இடம். இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கும்னு எதிர்பார்த்தேன்டி. ஆனா உன் கூட நடக்கும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தாண்டா. நான் எப்படி உன் மேலே அவ்வளோ கோபத்துலேயும் வெறுப்புலையும் இருந்தேன். ஆனால் அது எல்லாமே மாறி போய் உன் மேலே இப்போ எந்த கோபமும் இல்லாமல் உன் கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் உன் கூட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எதிர்பார்க்கல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போன்னு. அந்த மாதிரி நடக்கலைன்னா கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். எதர்ச்சியா அந்த மாதிரி நடந்து என் கையால உன் கழுத்துல தாலி ஏறி 2 பேரும் ஒரே ரூம்குள்ள இருந்து ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போக போக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறதை நிறுத்திட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு, சத்தியமா இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், இப்போ நினச்சா கூட இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எல்லாமே சட்டு நடந்துருச்சுல்ல. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து அப்புறம் ரிசப்ஷன் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தோம், சண்டை போட்டோம், அப்புறம் பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போய் உனக்கும் என்னை ரொம்ப பிடிச்சி போய் இப்போ நம்ம 2 பேரும் அந்த கல்யாணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு புருஷ பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிக்க போகிறோம். வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் பொண்டாட்டியா வாழப்போறோம்னு மட்டும் சொல்றியே, எப்பதான் வாழறதான்? அதெல்லாம் வாழ்ந்துக்கலாம். இப்போ தானே நம்ம 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் என்ன, பொறுமையாக எல்லாம் நடக்கும். அடியே, இன்னும் 2 மாசம் போச்சுன்னா நமக்கு 1 வருஷம் கல்யாணம் ஆகி, தெரியும்ல? அதெல்லாம் தெரியும். ஆமாம், நம்மளுடைய வெட்டிங் டே வருதுல்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர். எனக்கு என்ன கிஃப்ட் தருவேன்? நானே உனக்கு பெரிய கிஃப்ட் தான். ஏய் என்னடி சிரிக்கிற? அப்ப நான் உனக்கு கிஃப்ட் இல்லையா? யார் சொன்னா? நீ எனக்கு gift தான். அப்புறம் என்ன விட உனக்கு வேற என்ன கிஃப்ட் கொடுத்தா உனக்கு பிடிக்கும்? நீயே சொல்லு. பிடிக்காதுதான், இருந்தாலும் gift வேணும்ல. ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் டே. சரி, நீ எனக்கு என்ன கிஃப்ட் தருவ? நானா? ஆமா, நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் டே. அப்படி பார்த்தா நானும் உனக்கு கிஃப்ட் தரணும், நீ எனக்கு கிஃப்ட் தரணும். நீ எனக்கு என்ன கிஃப்ட் தருவ? இல்ல நீ ஃபர்ஸ்ட் சொல்ல. ஏன் நீ சொல்ல மாட்டியா? எப்பயுமே பொண்ணுங்க தானே ஃபர்ஸ்ட், இதுலயும் பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் தான். அதனால நீயே சொல்லு. நான் gift தரணும் தான், ஆனா என்ன giftன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா gift தருவேன். இதே என்ன பதிலு? அதெல்லாம் பதில் தான். இப்போ நீ சொல்ல. அதேதான், உனக்கு ஒரு gift தரலான்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா என்ன கிஃப்ட்னு சொல்ல மாட்டேன். விக்ரம், நீ மட்டும் அந்த பதில் சொன்ன, நான் சொன்ன ஏத்துக்க மாட்டியா? நீ இருக்க பாத்தியா? இருக்கந்தான், உன் பக்கத்துல உன்னை அணைச்சிக்கிட்டு இருக்கந்தான். நீ இப்படிலாம் பேசுவியாடா? ஏய் என்ன நினைச்ச? ஏண்டி எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா என்ன? இல்ல, எப்பயுமே மூஞ்ச கோவமா வச்சுக்கிட்டு சண்டை தான் போடுவேன். நான் அதை தான் பார்த்துருக்கேன். இப்படிலாம் பேசி நான் பார்த்தது இல்லைல்ல, அதான் கேட்டேன். அதுக்கு நீ அப்ப சண்டை போடாம இருந்திருந்தீனா அப்பவே இந்த மாதிரிலாம் பேசியிருப்பேன். பேசுவேன். ஏன் பேச மாட்டேனா? நான் எதுவும் சொல்லல. அந்த நிலா அழகா இருக்குல்ல? அழகா தான் இருக்கு. பார்த்துட்டு சொல்லுடி. பார்த்துட்டு தானடா இருக்கேன். எங்க என் மூஞ்சிலே தெரியுது? ஆமா, அங்கதான் தெரியுது. ம், ஆமா, வீட்ல நம்ம போய் சொல்லிக்கிட்டு வந்திருக்கோமே, வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அடியே லூஸ் அடி நீ. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. வீட்டுல நம்ம உண்மையை சொல்லிட்டு வந்தாலும் எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நீ சொன்னாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நிஜமா சந்தோஷப்படுவாங்களா என்ன? அடியே மக்கு பொண்டாட்டி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. சொல்ல போனா நம்ம 2 பேருக்கும் எந்த சூழ்நிலையில கல்யாணம் ஆச்சு? 2 பேரும் பயங்கரமா வெறுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துல கல்யாணம் ஆச்சு. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ மாட்டோமான்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கேப் கிடைக்கிறப்பல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இல்ல இப்ப நாங்க சண்டை போடல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும் வீட்டுல சொன்னோம்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதுக்கே அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்து கொண்டாடுவாங்க. ஆனா விக்ரம், வீட்ல நம்ம 2 பேர் மேலயும் எல்லாத்துக்கும் எதுக்கு அவ்வளவு தனி பாசம்? நம்ம 2 பேர் மேலயும் இல்ல, எல்லார் மேலயும் பாசம் தான். என்ன நம்ம 2 பேர் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேரும் தானே ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் இருந்தோம். அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் பிறந்தேன், எனக்கு அப்புறம் நீ. ஸோ ஃபர்ஸ்ட் பொண்ணு ஃபர்ஸ்ட் பையன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால நம்ம மேல ரொம்பவே பாசம் எல்லாருக்கும். விக்ரம், நம்ம இப்படியே இருந்துடலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமே இல்லை, தனியா நம்ம 2 பேர் மட்டும்தான். இந்த இருட்டில், அந்த நிலா வெளிச்சத்தில் இந்த பூ கொட்டுது பாரு. பத்தாததுக்கு கொஞ்சம் குளிரில் இந்த நெருப்பு சூட்டில் உன்னை இப்படி அணைச்சிக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இப்படி பேசிட்டு நிற்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? ஒரு நாள் பார்க்குமா புது நாத்தோடு சேர்ந்து தென் காற்று தென்னாங்க பாட. இன்னும் நாளாகுமா சின்ன ஆவாரம் பூ
ஏய் மாப்பிள, உன் அலப்ப ரொம்ப ஓவரா இருக்குடா, கொஞ்சம் குறைச்சிக்கோ. Dinakina good, da. Dinakina good, da. Dinakina good, da. Dinakina good, da. Dinakina good, எது? சொல்லுவடி சொல்லுவ. உங்க அப்பனை பாத்துட்டல, பத்தாததுக்கு என் மாமக்கார போலீஸு. சொல்லவா வேணும்? சும்மாவே எங்களை மாட்டி வதைப்ப, பத்தாததுக்கு உங்க அப்பா வேற வந்துட்டாரு, என் மாமங்கார் வேற போலீஸு. டேய் மாப்பிள, ரொம்ப பண்ணாத என்ன? பண்ணுவேன்டா. மச்சான், இவன் நல்லா பேச கத்துக்கிட்டான்டா. பாரு, இப்பெல்லாம் நல்லா தெளிவா பேசுறான்ல. பேசாம தம்பிக்கு 5 வயசு ஆக போகுதுல்ல, அதான். டேய் மாப்பிள, உனக்கு 5 வயசு ஆக போகுது. இனிமே உன ஸ்கூல்ல தான் போய் தூக்கி போட போறோம். ஜாலியா போவே நீ. எது சாலியா போவியா? டேய் சாலியா இல்லடா, ஜாலியா. மச்சான், இப்பதானடா சொன்ன இவன் நல்லா தெளிவா பேசுறான்னு. இவனுக்கு இன்னும் ஒரு சில வார்த்தை எல்லாம் வரமாட்டேங்குதுடா. ஆனா 5 வயசு ஆக போகுது. வார்த்தை வரலன்னா என்ன, அதான் நம்மள வச்சு செய்யறான்ல. ஆமாண்டா, பத்ததுக்கு மாமா வேற வந்துட்டாரு. மாமா வந்ததுல இருந்து இவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். சிப்பி. சிப்பி இல்லடா, சிபி. இன்னமும் என் பேர் மட்டும் உனக்கு வாயில வரவே வராது. எங்க சிபின்னு சொல்லு. போடா சிப்பி. சிரிக்கவா செய்யற? ஆதி மாப்பிள, என் பேரு சிப்பி. இதோ பக்கத்துல உட்காந்துருக்கான்ல, அவன் பேர் என்ன? கிச்சனா. ஆய மூடு. டேய், என் பேர் கிருஷ்ணாடா. எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க. கிச்சனாவா கிச்சனா? எங்க அப்பதான் வரும். நான் அப்பதான் கூப்பிடுவேன். இருடி, உன்னை அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அந்த டீச்சர் உன்னை அடிக்க சொல்லி வைக்கிறேன். எங்க அப்பா போலிக்குடா. எங்க அப்பாட்டே சொல்லி போடுவேன். அப்புறம் துப்பாக்கி எடுத்து துட்டு போடுவாரு. திட்டுப்படுவாரு. இருடி, எங்க மாமா வரட்டும். நீ பண்ற அட்டகாசம் எல்லாத்தையும் நான் சொல்லி வைக்க. இத்தனை வருஷம் எங்களுக்கு படாத பாடு படுத்தனல. ஆமா ஆமா, எங்க மாமா வரட்டும். இருடா, உன்னை பத்தி எல்லாத்தையும் மாமாட்ட சொல்லி வைக்க. எங்க அப்பா. எங்களுக்கு மாமா ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு அப்பா. போடா. இது இருடி, இதுக்கும் சேர்த்து எங்க மாமன்ட்டே சொல்லி வைக்க. இது மட்டுமா, இந்த தெருவுல இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை கூட இல்லாம எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. இதுல எங்க வயசுல இருக்க பொம்பளை பிள்ளைங்களும் சேர்த்து இரு இதுக்கும் கேஸ் போட்டு உன்னை உள்ள தூக்கி வைக்க சொல்றேன். உன்னதான் உள்ள தூக்கி வைக்க சொல்லுவேன். எங்க அப்பா வரட்டும். உன்னை தூக்கி உள்ள போட்டு அடி குறுக்கு சொல்ல. கதிர், சாரிடா, பேசு. இங்க பாரு, என்கிட்ட நீ எத்தனை நாளா பேசாம இருக்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் இல்லைன்னு சொல்லல. கோழத்தனமா அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏதோ டிப்ரெஷன்ல அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன்டா. சாரி. கதிர், பேசுடா. அக்காவுக்கு நீ மட்டும் தானே இருக்க. நீயே பேசலனா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. மச்சான் பாவுண்டா, அதான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல. வாயை மூடுறியா? டே, உன் கோவம் நியாயமானதுதான். அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி பேசாம, அதுவும் இத்தனை நாள் நாங்களே மன்னிச்சிட்டோம். என்னடா? டேய், நீங்க 2 பேரும் கண்ணால பார்க்கல. நான் பார்த்தேன். நான் பார்த்ததை உங்ககிட்ட சொன்ன, கோவப்பட்டீங்க. ஆனா நான் கண்ணால பார்த்தேன்டா. அப்போ டே, எனக்கு புரியுது. ஏதோ ஒரு வேகத்துல பண்ண போயிட்டேன். சாரிடா. அதான் சாரி கேக்குறேன்ல. சாரி கேட்டா பண்ணது இல்லைன்னு ஆகிடுமா? இப்போ கூட அன்னைக்கு நடந்தது இந்த மனுஷனுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சு, இருக்கிற கோவத்தில் இது வேற. ஏற்கனவே 2 பேத்துக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அதனால தான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா இந்த விஷயத்தையும் அந்த ஆள்கிட்ட சொல்லிடுவேன். இங்க பாரு, நீ பேசாம கூட இரு. ஆனா தயவு செஞ்சு அன்னைக்கு நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லாத. பயம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு? நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்லடா. தெரியாம பண்ற காரியமாடாது. ஆனா அக்கா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அவன் கோவமும் நியாயமானதுதான். டேய், என்னடா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவன் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவன் வரலனா என்ன ஆயிருக்கும்? அது மட்டும் இல்லாம அவன் கண்ணால அதை பார்த்தாக்கா. நாங்களாவது கேட்டோம். கேட்டதுக்கு எங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு உங்க மேல. அவன் உங்களை பார்த்தான், அந்த சூழ்நிலையில உங்களை பார்த்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கோவமும் வந்திருக்கும். அதை விட அவனுக்கு வலிச்சிருக்கும்க்கா. டேய், அதுக்கு தான் சாரி கேக்குறேன்ல. சாரிடா. ஓவரா பண்ணாத. ஆதி, இங்க பாருடா, மாமா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஆமா ஆமா, பெரிய மனுஷன் தான் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பண்ண காரியம் எப்படி? உங்க அம்மா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. சொல்லு சொல்லு. அப்படிதான் சொல்லும். சொல்லு. அம்மா எந்த தப்பும் பண்ண மாட்டா. ஏன்க்கா? டே குள்ளபஸ்கு, உங்க அப்பா வந்ததும் வாட்டம் தாங்க முடியல பாத்துக்கோ. பட. அப்போ மாமா பாவம் இல்லையா? உங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் எதுக்கு பேசணும்? நான்லாம் பேச முடியாது. உனக்கு சொன்னாலாம் புரியாதுடா. நானும் உன் அம்மாட்ட பேசவே மாட்டேன். சொல்லு, போய் சொல்லு. உங்க அப்பா பார்த்தா எனக்கு என்ன பயமா என்ன? யாருக்கு யாருக்கு என்ன பயம்? ஆதிக்குட்டி, வாங்க வாங்க. டேய் மச்சான்,
டிஎஸ்பி இங்க என்னடா பண்ணுது, அதுவும் இந்த நேரத்துல? இது என்னடா கேள்வி? மாப்பிள்ளை பார்க்க தான் வந்திருப்பாரு. அப்ப அக்கா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. டேய் டேய் மைண்ட் வாசல் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். சாரிக்கா, சும்மா ஒரு ஃப்ளோல. இருக்குடா, ஓவரவா சொல்றீங்க. இருக்கு உங்களுக்கு. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாவா? டேய் மதியத்துக்கு மேல தானே என்ன பார்த்துட்டு போனீங்க? மதியத்துக்கு மேல பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல மாமா, நைட்டு மணி 8 வேற. அதான் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை. ஆ ம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆமா என்ன காஃபியா டீயா? டீ மாமா, ரொம்ப தலைவலிக்குது, அதான் குடிக்கிறீங்களா? அக்கா வேணா போட்டுட்டு வர சொல்லவா? வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆதி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க மாமனுக்கு கூட? ஏன் நான் டீ போட்டா குடிக்க மாட்டாரா? ரொம்ப தான் மாமனும் மச்சனும் ரொம்ப தான் முறுக்கிட்டு திரியிறானுங்க. ஏதோ அறியாத பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அது பண்ண இப்படியே 2 பேரும் ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்க. கதிர் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆ நல்லா இருக்காங்க மாமா. என்ன எப்பயுமே இந்த டைம்ல இங்கதான் இருப்பீங்களா? ஆமாம் மாமா, எப்பயும் சொல்ல முடியாது. எப்பயாவது ரொம்ப நேரத்துக்கு இங்கே தான் இருப்போம். சில டைம் 12 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். 12 மணிக்கா? மாமா அதுக்கு முழு காரணம் உங்க ஆசை மகன் தான். அவன் தான் எங்களை போக விட மாட்டான். அதுவும் அவனுக்கு தூக்கம் வர வரைக்கும் நாங்க அவன் கூட விளையாண்டே ஆகணும், இல்லைன்னா எங்களை போக விடவே மாட்டான். ஆதி அப்படியா? மாமாவை 12 மணி வரையும் விளையாட கூப்பிடுவியா? அப்படியா? கண்ணாமூச்சி விளையாடுவியா? மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் கதிர். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. ஆதி என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டியா? எத்தனை இட்லி சாப்பிட்ட? பா 2 இட்லி சாப்பிட்டியா நீ? ஆமா ஆதிக்கு யாரு ஆதின்னு பேர் வச்சது? மாமா வேற யார் வச்சிருப்பா? கதிர் தான். ஆமாண்டா. கதிர் ஆதியோட பேர் ஆதிதானா இல்ல வேற ஏதாவதுமா? அம்மா தலைவருக்கு 2 பேரு, நாங்க சும்மா ஷார்ட்டா ஸ்வீட்டா ஆதியும் கூப்பிட்டு கிடக்கோம். ஆதிக்கு 2 பேரா? அப்படியா? எங்க ஆதியோட பேர் சொல்லுங்க பாப்போம். என்ன? மாமா ஆதித் தேவ். ஆதித் தேவ். நல்லா இருக்கே. எப்படிடா இவனுக்கு இந்த பேர் வைக்கணும்னு உனக்கு தோணுச்சு? அப்பா இவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே. எவ்வளோ இன்டர்நெட்ல கலெக்ட் பண்ணோம், அப்படி இப்படின்னு தேடி அங்கேயும் இங்கேயும் குறிச்சு ஏதோ அங்கேயும் பிச்சு போட்டு வச்சான். டேய் என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா? அப்புறம் இவனுங்க வேற மாமா, அப்படிலாம் இல்லை. இவன் பிறந்ததும் ரொம்ப அழகா இருந்தானா, இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். எனக்கு அவனை செல்லமா ஆதின்னு கூப்பிடணும்னு ஆசை. சரி அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைக்கலாமேன்ட்டு தான் ஆதித் தேவ்னு வச்சுட்டேன். நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் மாமா. ஆதித் தேவ், ராகவேந்திராவோட பிள்ளை ஆதித் தேவ். ஆதி மணி என்ன இப்ப விளையாடலாமான்னு சொல்ற? மாமாலாம் வீட்டுக்கு போகணும், தூங்கணும்ல. அவங்க நாளைக்கு அவங்களுக்கு காலேஜ் இருக்கு. அவன் இனிமே நம்ம பேசுறதெல்லாம் காதுலயே வாங்கிக்க மாட்டான். விளையாடலாம். டேய் அப்ப எங்க அக்கா? அட பாவி, இத்தனை நாளா அம்மா அம்மா ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். இப்ப அவங்க அப்பா வந்ததும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு இருக்குடா. அந்த ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாரு. என் கூட தானே தூங்கி ஆகணும். அப்புறம் இருக்கு உனக்கு. பிள்ளை என்ன கிண்டல் பண்றதும் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? சிரிக்கிறீங்க. ஆதி ரொம்ப லேட் ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் விளையாடக்கூடாது. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு ஜாலியா விளையாடலாம் சரியா? இப்ப போய் நீ நல்லா தூங்கணும் சரியா? அப்பா சொன்னா ஆதி கேப்பான்ல. குட் பாய் ஆதி குட்டி, சமத்தா போய் தூங்கணும் சரியா? மச்சான் என்னடா இவர் எங்க தூங்க சொல்றான்? அப்போ இன்னைக்கு நைட்டு மாமா வீட்டுல தான் இருப்பாரா? சான்ஸே இல்ல. அக்கா மேல செம்ம கோவத்துல இருக்காரு, கண்டிப்பா இருக்க மாட்டாரு. இல்லடா எனக்கு தெரிஞ்சு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அக்கா மேல கோவத்துல தான் இருக்காரு, ஆனா ஆதி மேல இல்ல. கண்டிப்பா அவன் கேக்குறதுக்காக இங்க இருப்பாரு பாரு. இருந்தா ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்கு சண்டை சால்வ் ஆச்சுன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்னடா. அதுக்கப்புறம் அக்கா அவங்க போயிடுவாங்க. எங்க மாமா வீட்டுக்கா? அப்புறம் இதுக்கப்புறம் இங்க இருந்து அவங்க என்னடா பண்ண போறாங்க? ஆமா இல்ல என்ன இத்தனை நாள் ஆகியும் மாமா இதை பத்தி பேசவே இல்ல. அக்காவையும் ஆதியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி எதுவுமே பேசல. கதிரும் வாய மூடிட்டே இருக்கானே, அவனும் எதுவும் கேட்கல. தெரியல, என்னமோ யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம். வாய்ப்பே இல்லை, அந்த ஆள்லாம் இங்க இருக்க மாட்டாரு. நீ வேணா பாரு, நீ கேட்டோம் அந்த ஆள்லாம் இங்க இருக்க மாட்டாரு. தேவையில்லாம ஆசைப்படாதடா. உங்க அப்பா என் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. கண்டிப்பா இங்க தங்கவே மாட்டாரு. நீ வேணா பாரு, நீ எவ்வளவு கேட்டாலும் அப்படி இப்படின்னு கதையை சொல்லி உன்னை தூங்க வச்சுட்டு தான் போவாரு தவிர இங்கெல்லாம் இருக்க மாட்டாரு. அது மாமா அவன் தான் கேட்குறான்ல. கதிர் தெரிஞ்சு நீ பேசாதடா. மாமா எனக்கு புரியுது, அவன் ஆசையாக கேட்குறான். இத்தனை வருஷம் அவன் உங்களோட அரவணைப்பே இல்லாமல் இருக்கான் மாமா. அவன் ஆசைப்பட்டு கேட்குறான்.
ஆதிக்கு நீங்கள் தான் அப்பான்னு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் ஆதி தான் புள்ளன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் சும்மா அவனை வந்து வந்து பார்த்துட்டு மட்டும் தான் போகிறீங்களே தவிர அவன் கூட அவன் கூட உங்களுக்கு தூங்கணும், அவன் கூட நைட்டு ஃபுல்லாக கதை பேசணும், இந்த மாதிரிலாம் ஆசையே இல்லையா மாமா? என்னடா பேசுற? எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? ஆனா அதெல்லாம் நடக்குமா? ஏன் மாமா, ஏன் நடக்காது? அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. ஆதி, நீ கவலையே படாத. அப்பா இன்னைக்கு உன் கூட தான் தூங்குவாரு. கதிர், ப்ளீஸ் மாமா, அவன் சந்தோஷத்துக்காக கோவத்தெல்லாம் தூக்கி போடுங்க, அவனுக்காக பாருங்க. ம் சரி, அப்பா இன்னைக்கு ஆதிக்குட்டி கூட தான் தூங்க போறேன். ம் சரி சரி, நீ கதை சொல்லி நான் தூங்குறேன். ஆ என்ன ஒத்துக்கிட்டாரு? அதானே, மச்சானும் பிள்ளையும் சொன்னா போதுமே, மலையில இருந்து கீழே குதினாலும் குதிச்சிருவீங்க. என்னமோ ஆதி சந்தோஷமா இருக்கான்ல, எனக்கு அதுவே போதும். ம் சரிடா. மச்சான், அடிச்சு வாய முடு. அது இல்லடா, நம்ம சொன்ன மாதிரி ஆதி சொன்னதும் மாமா ஒத்துக்கிட்டாரு பத்தியா? ஓ அது சொன்னியா? ஆமா ஆமா, எனக்கு என்னமோ இவங்க சண்டை சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா சந்தோஷம் தான். நம்ம இடத்த காலி பண்ணணும், ஞாபகம் இருக்கா? அட ஆமா இல்ல, சரி சரி, இடத்த காலி பண்ணுவோம். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டும். என்னது இது? இது ஏண்டி நீ என்ன குழந்தையா இப்படி மடியில வந்து உட்காந்துருக்க? ஆ குழந்தையா இருந்தாதான் மடியில உட்காரணுமா என்ன? நான் பொண்டாட்டிடா, பொண்டாட்டி புருஷன் மடியில உட்காரலாம், தெரியும்ல? ம் தெரியும் தெரியும், அதுக்குன்னு இப்படியா? யாராவது பார்த்தா என்னடி பண்ணுவ? என்ன சார், என்ன சார், என்ன சொல்றீங்க? யாராவது பார்த்தா? அப்ப இவ்வளவு நேரம் என் கூட டான்ஸ் ஆடினது, என்னை கட்டி பிடிச்சது, ரொமான்டிக்கா பேசினது, அதெல்லாம் யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? நான் இப்போ உன் மடியில உட்காந்ததை பார்த்து தான் தப்பா எடுத்துக்க போறாங்க, அதுவும் இந்த இருட்டுல, இந்த காட்டுக்குள்ள. அது ஏதோ ரொமான்டிக்கா, பிளேஸ் நல்லா இருந்தது, ஜில்லுன்னு காத்து வர அடிச்சுதான், அதனால அப்படி நடந்தது. அதுக்குன்னு ம் இப்பவும் ஜில்லுன்னு காத்து தான் அடிக்குது. அப்படியா? ரொம்ப ஜில்லுன்னு காத்து அடிக்குதோ? ம் ரொம்ப ஜில்லுன்னுலாம் இல்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு. கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தாலும் ஜுரம் வந்துடும், சளி பிடிச்சுக்கும், அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால 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 இப்படி நெருக்கமா இறுக்கி பிடிச்சுக்கோ, குளிராது. குளிராது குளிராது. விக்ரம், சொல்லு பண்டாட்டி. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா அழகாதான் இருக்கு. அதுவும் நைட் டைம்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி, ரொம்ப அழகாதான் இருக்கு. என்னன்னு சொல்லு. நம்ம இங்கே இருந்துடலாமா? இருந்துடலாமே. நான் சீரியஸா கேக்குறேன். இந்த இடத்துல அழகா குட்டியோண்டு ஒரு வீடு மாடி கட்டி நம்ம இங்கே இருந்துடலாம். எதுமா, இந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு கட்டி நம்ம இங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும்னா லைஃப்லாம் இங்கே இருக்க வேண்டாம், சின்னதா குட்டியா ஒரு வீடு மாட்டி ரெடி பண்ணிப்போம். அப்பப்ப இங்க வந்து தனியா இருந்துக்கலாம், அப்படி சொன்னேன். ஓ நீ அப்படி சொன்னியா? அதுக்கு என்ன, தாராளமா குட்டியா எதுக்கு, பெருசாவே கட்டிக்கலாம். நல்ல ஜாலியா ஓடி ஆடி விளாண்டு. டேய், என்ன எதுக்குடா இப்படி அணைக்கிற, அதுவும் டைட்டா? நீ தானடி சொன்ன கொஞ்சமா குளிருதுன்னு, அதான் அந்த கொஞ்சம் குளிர் கூட வேண்டாம். இப்படி இருக்குன்னா சூடா இருக்கும்ல. இருக்கும் இருக்கும், நல்லா சூடாவே இருக்கும். ஏன் பத்தலையா? பத்தலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா, கிருஷ்ணா கேட்டதுக்கு இவ எதுக்கு அப்படி பதட்டமானா? பதட்டமானது மட்டும் இல்லாம வரவே மாட்டான்னு எதுக்கு அப்படி சொன்னான்? இவ அப்படி பேசும்போது ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் தானே இருந்தா, எதுக்கு பயத்தோட பேசணும்? அப்புறம் மாமா எப்ப, என்னதுடா, என்ன எப்போ, என்ன மாமா? அதுதான் ஃபேமிலியா எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, பிரச்சனை சால்வ். அதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் இங்கே இருக்க வைக்கிறீங்க, வீட்டுக்கு எப்ப கூட்டு போறதா இருக்கீங்க? ஆமாடா,
இப்பெல்லாம் மாப்பிள்ள அவங்க அப்பா வந்ததும் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வருவாரு, எங்க அப்பா கூட விளையாடுவேன், எங்க அப்பா கூட தான் வெளியில போவேன். ஆமா மாமா, ரொம்ப அலப்பறம் பண்றான். ஆனா நீங்க ஏன் இன்னமும் இவங்க 2 பேரையும் இங்கேயே இருக்க வைக்கிறீங்க? அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்ல. என்னால அங்க வர முடியாது. நான் எதுக்கு அங்க போகணும்? நான் அங்க போக மாட்டேன். நான் அங்க போகவே மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் போதும். ஒழுங்கா அவர் கூட போ. அவர் ஏற்கனவே உன்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தாத. கதிர், மாமா இருங்க மாமா, இவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் இவ என்ன பண்ணன்னு தெரியாம இவளுக்காக நீங்களும் கஷ்டப்பட்டு, குழந்தை இருக்குன்னு தெரியும் ஆனா என்ன குழந்தை இருக்குன்னு தெரியாம மனசுக்குள்ளே ஒரு ஏக்கத்தை வச்சுக்கிட்டு, மாமா நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த நினைக்கிறா. விடுடா. யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு நானே என் புள்ளைய கூட்டிட்டு போவேன். நான் எங்கேயும் வர மாட்டேன். மது, அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். விடுடா. யார் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். கண்டிப்பா என் பிள்ளை என் வீட்டுல தான் இருப்பான். கோவம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தனியாலும் அக்காவை வீட்டுல போக மாட்டேன். என் பிள்ளை எங்க இருக்கானோ என் பிள்ளைக்கு அம்மாவும் அங்கதான் இருப்பா. நீ விடு, கவலைப்படாத. கொஞ்ச நாள் டைம் கொடு, எல்லாம் சரி பண்ணிட்டு நான் ஆதியையும் உன் அக்காவையும் வீடு கூட்டிட்டு போறேன். சரிங்க மாமா. ஆஹா, மாப்பிள்ள ஜாலிதான் போ. தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு எல்லாரையும் பார்க்க போறேன். அந்த வீட்டுக்கு எதுக்கு நம்ம போகணும்? இல்ல அந்த வீட்டுக்கு போக கூடாது. இவன் எதுக்கு இப்படி பதட்டமாகுறா? அவன் என்ன சொல்லிட்டான்? இதுக்கப்புறம் எதுக்கு தனியா இங்க கஷ்டப்படணும்? அதான் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, உங்க வீட்டுக்கு போங்கன்னு தானே சொன்னான். இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லப்போனா கொஞ்ச நாள் வீட்டுல பேசி எப்படியாவது உங்க 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போகணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ சொன்னது எதுக்கு இப்படி பதட்டமாகுறா? இதையும் பார்த்து பயப்படுற மாதிரியே இருக்கே. அப்போ என்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் புவனா மட்டும் இல்ல, வேற என்னமோ இருக்கு. ஆனா மறைக்கிறா. இல்லனா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். எதுக்கு பயந்தா? அப்போ வீட்டுல யாரோ அவளுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்காங்க, அதனாலதான் வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறா. ஆனா நான் இருக்கும்போது இவ எதுக்கு பயப்படணும்? தைரியமா வர வேண்டியதானே. அவ மேல எனக்கு கோவம் இருக்குதான். அவ பண்ண வேலை அப்படி. அதுக்காக அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் விட்டுருவேனா? இல்ல அப்படி பார்த்துட்டு தான் நிப்பனா? இப்ப கூட என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கா பாரு. மது, நீ அந்த வீட்டுக்கு போகணுமா? அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல. ஆனால் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக தான் போகிறாரு. ஆனால் நம்ம அந்த வீட்டுக்கு போகணும். அன்றைக்கி அந்த வீட்டில் நமக்கு என்ன நடக்க இருந்ததோ அது கண்டிப்பாக இந்த தடவை நடக்கும். இவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? சொன்னால் நம்புவாரா? கண்டிப்பாக நம்ப மாட்டார். அதுவும் அவங்க வீட்டு ஆளுங்களை பற்றி நான் தப்பாக சொன்னால் நம்புவாரா? கண்டிப்பாக நம்ப மாட்டார். என் மேலே தான் கோபப்படுவார். ஆனால் அங்கே போனால் என்ன பிரச்சனை ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவர்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அங்கே போக மாட்டேன். இவர் வேணா இங்கே வந்து இருந்துக்கிட்டோம், இல்லையா தனியாக கூப்பிட்டு போகட்டும். நான் சந்தோஷமாக வரேன். ஆனால் அந்த வீட்டுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் வரவே மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தாண்டி போறேன். அது உனக்கு சொந்தமான வீடு, உனக்கும் என் பிள்ளைக்கும் சொந்தமான வீடு. அந்த வீட்டில் நீங்க 2 பேரும் தான் இருக்கணும். நம்ம 3 பேரும் சந்தோஷமா அந்த வீட்டில் வாழணும். அதுக்காக யார் இடைஞ்சலா வந்தாலும் அவங்கள நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளையையும் உன்னையும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் போறேன்.